அறிவுக்கு கடவுள் யாரு அப்படின்னா முருகன். உயிருக்கு கடவுள் சிவன், உடலுக்கு கடவுள் சக்தி, ஞானத்துக்கு கடவுள் விநாயகன், அறிவுக்கு கடவுள் முருகன். அப்ப இதுல ஒரு சோதனை, உயிரும் உடலையும் சுற்றி வந்தால் ஞானம் பெறலான்னு இவர் சொல்றார். இல்ல அறிவு பூர்வமா உலகத்தையே சுத்தி வந்தா ஞானம் பெறலாம். அதாவது இந்த அறிவு பூர்வமா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலே ஞானம் வந்துடும். முருகன் மயில் எடுத்து உலகம் பூரா சுத்துற. ஆனா பிள்ளையார் தாய் தந்தை அப்படிங்கிற இருவரை சுத்தி ஞானங்கிற கனியை பெறுறார். அப்போ தன்னுடைய ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தந்தையின் உயிரணுக்கள் வழியா, அந்த டிஎன்ஏ வழியா தந்தையினுடைய தலைமுறை டிஎன்ஏவும் தாயினுடைய உடல் அணுக்கள் மூலமா, அதாவது உருவம் கொடுக்கிறது, ஒரு உயிர் அணுக்கு உருவம் கொடுக்கிறது தாய். அந்த உடல் அணுக்கள் மூலமா தாயினுடைய குடும்பத்தினுடைய அணுக்களும்